ஹலோ மக்களே! இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்ல ஃபன்னா நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஃபன்னான்னு கேட்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஃபன்னா நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் இன்ட்ரஸ்டிங்கான சின்ன சின்ன சண்டைகள் 1, 2 நடந்துச்சு. இதுவரைக்கும் சண்டை கட்டிக்காதவங்க சண்டை கட்டியிருந்தாங்க. ஸோ அவங்க யாரு? என்ன ஆச்சு? எப்படி நடந்துச்சுன்னு எல்லாமே வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ தான் நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லேயே 6 கோல்டன் ஸ்டார் வாங்கின சரவண விக்ரம்க்கு ஒரு ட்ராஃபி ஒன்று கொடுத்தாங்க. சரவண விக்ரம் ட்ராஃபி வாங்கினதை எல்லா ஹவுஸ்மேட்ஸும் நல்லாவே செலிப்ரேட் பண்ணாங்க. மெயினாக கூல் சுரேஷும் தினேஷும் சரவண விக்ரமோட சேர்ந்து ட்ராஃபி வாங்கி செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த விஷயத்த பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் விசித்ரா அம்மா சமைக்கும் போது எனக்கு புளியோதரை செய்ய தெரியாது, கூல் சுரேஷ் கிட்ட தான் ரெசிபி வாங்கி சமைச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே இப்போ திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க ஒரு 3 பேர், சரவண விக்ரம், தினேஷ், கூல் சுரேஷ். இவங்க 3 பேர் வந்துட்டு விசித்ராமா ஓட்டுற மாதிரி, ஆமா இந்த அம்மாக்கு சமைக்க தெரியும், எல்லாமே சும்மா நடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அம்மா மாதிரி தான் அர்ச்சனாவுக்கும் எல்லாமே செய்ய தெரியும், ஆனா நம்ம செஞ்சோம்னா நம்ம சமைக்கிறதுக்கு போட்டுருவாங்களோன்னு பயந்துகிட்டு எதுவுமே செய்யாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை பத்தி விசித்ராவை பத்தி பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க. வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? அங்க அப்படியே கட் பண்ணா ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ப்ரமோஷனுக்காக ஒரு டாஸ்க் கூட கண்டக்ட் பண்றாங்க. அதுல மணி, ரவீனா, அர்ச்சனா 3 பேர் தான் ஜட்ஜு. இந்த டாஸ்க் பார்க்க ரொம்பவே ஃபன்னியா இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்பவே அர்ச்சனா எக்ஸைட் ஆகி அங்க ஓட அப்படி ஓட இப்படி ஓட இப்படி போய் ஒளிஞ்சிக்கன்னு சொல்லி ரொம்பவே கத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு உடனே ரவீனா ஏன் கத்திட்டு இருக்கீங்க, கத்தாம அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே ஒரு டாபிக்கா வச்சு இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டையெல்லாம் கட்டினாங்க. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? எவ்வளவு தடவை சொல்றது, ஏன் அர்ச்சனா இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி ரவீனா மணி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மணி போய் இதை பத்தி அர்ச்சனாட்ட கேட்கும்போது, நான் வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ரவீனா இப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன், நான் பேசுறது சத்தமாக நான் என்ன பண்ண முடியும், ரவீனா சிரிக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, நான் என்ன சொல்லியா காட்டிட்டு இருக்கிறேன், ரவீனா சிரிக்கிறது தனித்துவம்னா எனக்கு கத்தி பேசுறது தனித்துவம், ஸோ இதெல்லாமே அவங்க குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஸ்டாப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். நீங்க எல்லாம் டாஸ்க் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்றீங்க, ஆனா என்ன மட்டும் இது மாதிரி அப்செட்டாக உட்கார வச்சிடுறீங்க. ரஸ்தவே பிடிக்கலன்னு சொல்லி அர்ச்சனா சொன்னதுக்கு ஓகே இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மணி சொன்னாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல இருக்க வேண்டிய மாயா பிக் பாஸ் ஹவுஸ்ல மாறி இருந்தாங்க. அதனால என்ன பிரச்சனையாச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.